அந்த காட்டுக்குள்ள வெயில் காலம் ஆரம்பிச்ச உடனே வறட்சியும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. குடிக்கிறது கூட தண்ணி இல்லாம அந்த காட்டுக்குள்ள வீடுகள் கட்டி வாழ்ந்துட்டு வர ஆகாஷ் காக்கா, மாலினி குருவி, மீனா கிளி மற்றும் சந்திரன் காக்கா ரொம்பவே அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது புருஷன் மனைவியான ராதாபுரா மற்றும் சுரேஷ்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. அதற்கான காரணம் என்னவென்றால் அந்த ஏழை புறா செஞ்ச முன்னெச்சரிக்கையான செயல். தன்னுடைய வீட்டுக்கு மேல சிமெண்ட் தண்ணி டேங்க் தொட்டியே கட்டுச்சு. அதுக்குள்ள தண்ணியை ரொம்ப பத்திரமா சேமிச்சதுனால உப்பாண்ட தண்ணியை உபயோகிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ராதாபுராண்ட போய் கொஞ்சம் கெஞ்சி கேட்கலாமாங்க? ஆமா, அப்ப நம்ம அவளாண்ட டிமாண்ட் பண்ற அருகதையே கிடையாது, வெறும் கெஞ்சி கேட்கற நிலைமையில தான் இருக்கும். இப்போ நம்ம எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவளுடைய வீட்டாண்ட போறது? அவ டேங்க் கட்டி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து நம்ம எல்லாரும் ரொம்பவே கிண்டல் அடிச்சோம். இந்த நிலைமையில அவளாண்ட போனா அவ என்ன நினைப்பா நம்மளை பத்தி? இப்போ நம்ம இந்த நிலமையிலேயே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா தண்ணின்னு ரொம்பவே தாகத்தோட கஷ்டப்பட்டு சாவறது தவிர வேற எந்தத்தையும் சாதிக்க போறதில்ல. நான் எப்படியோ இங்கிருந்து கிளம்பி போக போறேன். அது மட்டும் இல்லாம நான் கிண்டல் அடிச்சதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன் மற்றும் குடிக்க கொஞ்சம் தண்ணி தர சொல்லி நான் ரொம்பவே கெஞ்சி கேட்பேன். அந்த விதமா சொல்லிட்டு எதுவும் யோசிக்காம தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுச்சு. ஆகாஷ் காக்கா சொன்னது உண்மைதானே? இப்ப நம்ம பிடிவாதத்துக்கு போனோம்னா நம்மளோட உயிர் போற தவிர வேற எந்த வழியும் கிடையாது. நம்ம அவளாண்ட போய் கெஞ்சி கேட்டோம்னா அவன் நம்மளை மன்னிச்சு தண்ணியாச்சும் தருவா. அந்த விதமா சொல்லிட்டு அந்த மீனா கிளி கூட தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி போயிடும். அதே சமயத்துல சந்திரன் கொக்கு மாலினி குருவியை பார்த்து, இதை பாரு மாலினி, இந்த நேரத்துல நம்ம பிடிவாதத்துக்கு போனா எதையும் சாதிக்க முடியாது. ஒருவேளை தண்ணியோட தேவை உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னுடைய பசங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால அவங்கள பிழைக்க வைக்கணும்னா உனக்கு தண்ணி ரொம்பவே தேவைப்படும். அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் ராதாபுராண்ட போறேன். அந்த விதமா சொல்லிட்டு சந்திரன் கொக்கு கூட அங்கிருந்து கிளம்பி போயிடும். அப்போ மாலினி குருவி தன்னுடைய பசங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது தன்னுடைய பசங்களான கீர்த்தி மற்றும் துளசி குருவி தன்னுடைய அம்மா ஆண்ட வருவாங்க. அம்மா, எங்களுக்காக ராதாபுரா ஆண்டி ஆண்ட போய் எங்களுக்கு தண்ணி தர சொல்ல கொஞ்சம் கெஞ்சம்மா. அப்படி கேட்ட உடனே அந்த மாலினி குருவி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து அந்த ராதாபுராவோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. அதை பார்த்து, இன்னைக்கு என்னுடைய வீட்டாண்ட நான் எந்த ஒரு அன்னதானமும் பண்ண போறதில்ல, எதுக்காக எல்லாம் சேர்ந்து வந்தீங்க? நாங்க திருந்திட்டோம். உன்னுடைய முன்ஜாகிரத்தை பத்தி நாங்க யோசிக்காம நான் இந்த விதமா கிண்டல் அடிச்சோம். அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். நாங்க வருத்தப்படுறோம் கூட. ஆமா ராதா, எங்களுக்காக நீங்க பெரிய மனசு பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இல்ல, எனக்கு புரியல. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தானம் பண்ணணும். நீங்க அது மட்டும் என்னால பண்ண முடியாது. தண்ணி ஈஸியா கிடைக்கிறப்ப நீங்க எல்லாரும் அதை அலட்சியமா பாத்தீங்க. அதனால இப்ப அதை என்னால தர முடியாது. அப்படி சொன்னா எப்படி ராதா? வீட்டாண்ட பசங்க ரொம்பவே தாகத்தோட துடிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு தண்ணி தானம் பண்ணணும், தயவு செஞ்சு. நான் ஒன்றும் தண்ணியை தானமாவோ இல்லை இலவசமாவோ தர போறதில்ல. அதை வச்சு நான் வியாபாரம் பண்ண போறேன். உங்களுக்கு யாராச்சும் தண்ணி வேணும்னா வாங்கிட்டு போங்க. பெரிய பானை 25 ரூபாய், சின்ன பானை 10 ரூபாய் வாங்கிக்கோங்க. என்னது 25 மற்றும் 10? 1000 இல்லை 100ல் கேட்குறீங்களா? வெறும் 25, 10 ரூபாய் தான். அந்த விதமா சொன்ன உடனே அங்க இருந்த பறவைகள் எந்த ஒரு தாமதம் பண்ணாம தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போயிடுவாங்க. நான் இந்த தண்ணி வியாபாரம் பண்றது உங்க எல்லாருக்கும் பாடத்தை புக்கிட்டேன். யாருமே அந்த தண்ணியோட வேல்யூ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது சுலபமா கிடைக்கும் போது அதை அலட்சியமா இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்றாங்க. அதுவே கிடைக்காதப்ப காசு கொடுத்து இஷ்டத்துக்கு வாங்குறாங்க. ரொம்பவே விசித்திரமான யோசனைகள் மக்களோட இது. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது பறவைகள் எல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு போய் பானைகளையும் மற்றும் காசையும் எடுத்துட்டு வராங்க அந்த புறாவோட வீட்டை நோக்கி. எல்லாருமே வரிசையில நில்லுங்க. ஒருத்தரா வந்து காசு கொடுத்து தண்ணியை பிடிச்சிட்டு போங்க. அப்படி சொன்ன உடனே முதல்ல அந்த ஆகாஷ் காக்கா காசு கொடுத்து தன்னுடைய பானையில தண்ணியை நிரப்பிக்கும். அதன் பிறகு மாலினி குருவி காசு கொடுத்து தண்ணியை பிடிக்கும். அந்த விதமா ஒருத்தரா வந்து தண்ணியை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த புறாவோட தண்ணி வியாபாரம் டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த விதமா நாட்கள் மெல்லமா கழிஞ்சிட்டு வந்தன. வீட்டுல ஓரமா கோச்சிக்கிட்டு நிக்கிற சுரேஷ் கல்லுகாண்ட தன்னுடைய மனைவியான ராதாபுரா அங்க கிளம்பி வரும். என்னாச்சுங்க, கோபத்தோட அடம் பிடிக்கிறீங்க? தினமா சின்ன குழந்தை மாதிரி ரொம்பவே பண்றீங்க. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை ராதா. நான் கேட்ட ஆம்லெட் உணவு நீ கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். இப்படியே அடம் பிடிச்சிட்டு இங்கேயே நின்றுட்டு இருப்பேன். வெயில் காலம் வேற வந்துடுச்சு. இந்நேரத்துல ஆம்லெட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது. நான் எது பண்ணாலும் உங்களுடைய நல்லதுக்காக தான் பண்ணுவேன், புரிஞ்சுக்கோங்க. வெயில் காலத்துல உடம்பு சரி இருக்காதுன்னு சொல்லி கோழி மாம்சத்தை சாப்பிடாதன்னு சொன்னேன். கடந்த 2-3 வாரமா நான் கோழியை சாப்பிடணும்னு எவ்வளவு தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம நான் கீரையை தான் சாப்பிட்டேன். அதனால தான் இனிக்கும் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சு நான் கீரையே சமைச்சேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், திடீர்னு எனக்கு ஆம்லெட் தான் வேணும்னு இந்த விதமா அடம் பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. இதை பாடுறாதா, எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் ஆம்லெட் சாப்பிட்டு தான் ஆகணும். இதை பாருங்க, வெயில் காலம் வந்துடுச்சு. உங்க பாடியில வேற பயங்கர ஹீட்டா இருக்கு. இந்நேரத்துல ஆம்லெட் சாப்பிட்டா என்ன ஆகும்? அதனால சாப்பிடாம கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நான் சொல்றது கேளுங்க, அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியும்.
சாகணும்னு என்னோட தலையெழுத்துல எழுதி வச்சிருந்தா எப்படி இருந்தாலும் சாக தான் போறேன். நீ தடுத்த என்ன அதெல்லாம் நின்னுடுமா? அதெல்லாம் முடியாதுல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ராதா நான் சொல்றத. எப்போ பார்த்தாலும் உங்கள் சைடு பிரச்சனை மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஒரு வாட்டியாச்சும் நான் சொல்கிறது கேட்டிங்களே. சரி விடுங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் ஆம்லெட் போட்டு கொண்டு வரேன். அப்படி சொன்ன உடனே அந்த சுரேஷ் கழுகு மூஞ்சி சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு அன்போட அந்த புறாவை பார்த்துக்கிட்டு, எனக்கு தெரியும் ராதா, நான் கஷ்டப்படுறதும் உன்னால பொறுத்துக்க முடியாதுன்னு. அதனால தானே நீங்கள் இந்த விதமாக அடம் பிடிச்சி உங்களுடைய கோரிக்கையை சாதிக்கிறீங்க. ஆனால் வீட்டில் முட்டைகள் இல்லை. அப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு வெளியில எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு முட்டையா தங்களோட கைகளோட எடுத்துக்கிட்டு அந்த ராதாபுராவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த விதமா முட்டை கொடுத்து பானையில தண்ணி எடுத்துட்டு போலான்னு நினைக்காதீங்க. இந்த முட்டைக்கும் தண்ணிக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அந்த விதமா சொல்லிட்டு அவங்களாண்ட இருக்கிற முட்டைகளை வாங்கிக்கும் ராதாபுரா. அப்போ உடனடியாக எல்லா பறவைகளும் கடுப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதன் பிறகு ராதாபுரா சுவையான ஆம்லெட் சமைச்சு தன்னுடைய புருஷனான கழுகுக்கு வயிறார கொடுத்தது. அந்த விதமா வெயில் காலத்துல முன்னெச்சரிக்கையா தண்ணியை சேர்த்து வச்சதுனால ராதாபுரோட தண்ணி வியாபாரம் ரொம்பவே சூடு பிடிச்சது. கழுத்துல பூமாலை அணிந்து ஓடுற நதியோரம் இருக்கிற பாறை மேல சோகமா நின்னுட்டு இருக்கிற நூத்தன குருவி கிட்ட மீனாக்கிளி ரொம்பவே சந்தோஷமா பறந்து வந்தது. கங்க்ராட்ஸ் நூத்தனா, மொத்தத்துல காதல் திருமணத்தை பண்ணி ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போற நீ. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நூத்தன குருவி அழுதுகிட்டே மீனாக்கிளிய சோகமா பார்த்தது. அப்போ மீனாக்கிளி பதட்டப்பட்டுக்கிட்டு, ஏய் நூத்தனா, என்னாச்சடி? எதுக்காக நீ அழுற? பயமா இருக்கு மீனா, அதே நேரத்துல கவலையாவும் இருக்கு. உன்னுடைய பயம் மற்றும் கவலை எனக்கு புரிஞ்சது நூத்தனா. ஆனா வேற வழி இல்ல. அந்த பிரசாத் காக்கா ரொம்பவே நல்லவன். அவன் உன்னை நல்லபடியா பார்த்துப்பான். நீ இந்த விதமா அலறத மட்டும் அவன் பார்த்தானா, நான் தான் உன்னை அழ வைக்கிற மாதிரி ஏதோ சொன்னேன்னு என் மேல கோவப்படுவான். நீ தயவு செஞ்சு அந்த கண்ணில் வர தண்ணியை மட்டும் தொடச்சுக்கோயே. அந்த விதமா சொல்லிட்டு பக்கத்துல சுற்றி முற்றி பார்க்கும் அந்த கிளி. ஆனா எங்கேயுமே அந்த பிரசாத் காக்கா சுத்தமா தென்படாது. ஆமா, இவன் எங்கடி போனா? ஐயோ அவரா? அப்படி சொல்லிக்கிட்டே வைக்கப்பட்டது அந்த நூத்தன குருவி. அப்போ மீனாக்கிளியும் ஒரு சிரிப்பு சிரிச்சது. இதே நேரத்துல ஒரு பிரியாணி பாக்கெட்டை புடிச்சுக்கிட்டு அந்த பிரசாத் காக்கா அவங்க ஆண்ட பறந்து வந்தான். அப்போ மீனா குருவியை பார்த்து ஹாப்பியா ஃபீல் ஆயிட்டு, ஏண்டி மீனா, எப்ப வந்த நீ? ஹாய்டா பிரசாத், வந்து 10 நிமிஷம் ஆகுதுடா. ஐயா சாரிடி, நீ வரவேன்னு தெரியாம நான் உனக்காக பிரியாணி பாக்கெட் வாங்கிட்டு வரல. ஓ அப்படியா? அப்ப நீ பசியோட பட்னியாவே இரு. அந்த பிரியாணி பாக்கெட்டை நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் சாப்பிட்டுடுறோம். வேற வழி இல்லைல்ல. நூத்தனா, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, அதனால இந்த பிரியாணியை சாப்பிடு. நம்ம வீட்டுக்கு போய் அப்புறமா சமைச்சிக்கலாம். அப்படி சொல்லிட்டு அந்த பிரியாணி பொட்டலத்தை ஓபன் பண்ணி அதை தரையில வைப்பான் அந்த பிரசாத் காக்கா. அப்போ அவங்க 3 பேரும் அந்த பிரியாணி பக்கத்துல சுற்றி நின்று சந்தோஷமா பேசிக்கிட்டே அந்த சுவாசனையோட வர பிரியாணிய வயிறார சாப்பிட ஆரம்பிப்பாங்க. மற்றும் சாப்பிட்டு முடிச்சோடனே பக்கத்துல இருக்கிற நதியில தண்ணி குடிப்பாங்க. நூத்தனா, நினைச்சதை சாதிச்சு காட்டிட்டேன். அந்த காதலிச்ச பிரசாத் காக்காவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட்னு பதில் கொடுக்கும் அந்த பிரசாத் காக்கா. அதை பார்த்து அந்த குருவியும் ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கும். ஆனா அந்த மீனா குருவி மட்டும் ரொம்பவே கோவத்தோட, கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சு. அடுத்த ஃபர்ஸ்ட் நைட்டும் கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதேடா. நீ எப்படியோ ஆனாத. இவ வர உங்க சித்தி பொண்ணு. உங்களுடைய வீட்டான உங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுடைய சித்தியான புறா பிரிஞ்சு விழ ரெடியா இருக்காங்க. அப்படின்னா ஒரு கோழியை கொண்டு வந்து தரேன், அதை பொறிச்சு நல்லபடியா சாப்பிட சொல்லு வயிறார. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குருவி சோகத்தோட, அப்பா வீட்டாண்ட இல்லையா மீனா? உன்னுடைய அப்பா அந்த கிரண் கழுகு ரொம்பவே அமைதியா இருக்காரு. சித்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அப்பா அதே மாதிரி தான் இருக்காரு. நூத்தனா, முதல்ல நம்மளுடைய வீட்டுக்கு கிளம்பலாம் வா. ஏங்க, முதல்ல எங்களுடைய வீட்டுக்கு போய் எங்களுடைய அப்பா மற்றும் சித்தியோட ஆசீர்வாதம் வாங்கிடலாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய வீட்டுக்கு போகலாம். சரிம்மா, நீ எப்படி சொல்றியோ அதுதான் நடக்கணும். நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். சரி வா, நம்மளுடைய அத்தை மாமா வீட்டுக்கு போகலாம். அப்படி சொன்ன பிறகு அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த குருவியோட வீட்டுக்கு பறந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்படி வீட்டுக்கு போன உடனே அந்த ராதாபுரா கையில குச்சியை வச்சுக்கிட்டு அந்த நூத்தன குருவிய பயங்கரமா அடிக்கும். அப்ப அதுக்கு அந்த நூத்தன குருவியும் அழுதுகிட்டே, நீங்க என்ன அடிங்க சித்தி, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. என்னுடைய தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க எல்லாமே எனக்கு பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் வேணும். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அதெல்லாம் கிடையாது. உனக்கு இறுதி சடங்கு தான் நான் இப்ப பண்ண போறேன். அப்படி சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கும். வேணா ராதா, மகளை அடிக்காத. அவங்க கல்யாணம் பண்ணி நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அந்த ராதாபுரா அடிச்சு அடிச்சு ரொம்பவே சோர்ந்து போயிடும். இங்க இருந்து கிளம்பி போங்க.
அப்படி சொல்லிட்டு கையில இருந்த குச்சியெல்லாம் அந்த நூத்தன குருவியை தள்ளி விடும். அப்ப அந்த குருவி கீழே விழுற நிலைமையில அந்த பிரசாத் காக்கா பிடிச்சிக்கும். மகளோட நிலைமையை புரிஞ்சிக்காம ஆசீர்வாதம் பண்ண தெரியாத இந்த சித்தியோட மனசு நமக்கு தேவையே இல்லை நூத்தனா. வா நம்மளுடைய வீட்டுக்கு கிளம்பி போகலாம். தம்பி பிரசாத், கொஞ்சம் பொறுங்க, நானும் உங்க கூடயே வரேன். அப்படி சொன்னோடனே நூத்தன குருவி, பிரசாத் காக்கா மற்றும் மீனா கிளி முன்னாடி பறந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பின்தொடர்ந்து இந்த கிரண் கழுகும் பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து இடிஞ்சு போற நிலைமையில இருக்கிற ஒரு வீட்டாண்ட வருவாங்க. அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பின்னாடி வந்த அந்த ராதாபுரா அவங்களை கிண்டல் அடிக்கிற மாதிரி, உனக்கு தகுந்த மாதிரியே இருக்கு, நீ வாழ போற வீடு சரியான பிரயோஜனம் இல்லாத தண்டங்க, சரி நீ இரு. அப்படி ரொம்பவே கலாய்ச்சி விடுற மாதிரி பேசும். அந்த பேச்சை கேட்டு அந்த பிரசாத் காக்கா ரொம்பவே வருத்தப்படும் மற்றும் அழுவும் செய்வான். அப்ப அந்த ராதாபுராவை அழைச்சிக்கிட்டு அந்த கிரண் கழுகு அங்கிருந்து புறப்படும். டேய் பிரசாத், உங்களுடைய முதலர்வை எப்ப வேணா தள்ளி வச்சுக்கலாம், ஆனா உங்க அத்தை சொன்ன மாதிரி முதல்ல உங்களுடைய வீட்டை சரி செய்யுங்கடா. சரி நான் புறப்படுறேன், பாய் நூத்தனா. அப்படி சொல்லிட்டு அந்த மீனா கிளி அங்கிருந்து பறந்து போயிடும். அன்னைக்கான இரவு அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள தீபத்தின் வெளிச்சத்துல அந்த பிரசாத் காக்கா மற்றும் நூத்தன குருவி அவங்களோட வீட்டை எப்படி சரி செய்யறதுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் வாழை இலையால தங்களுடைய வீட்டை நிர்மாணிக்கணும்னு ஒரு ஐடியா வரும். அடடா, உன்னோட யோசனை அருமையா இருக்கு நூத்தனா. நாளைக்கே நம்ம வாழை தோட்டத்துக்கு போய் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வாழையிலே எடுத்துட்டு வரலாம். அப்படி சொன்ன உடனே அந்த நூத்தன குருவி ரொம்பவே சந்தோஷப்படும். மறுநாள் காலையில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போய் வாழை இலையை கொண்டு வருவாங்க. மற்றும் அதை வச்சு அழகான வீடு கட்டி அதுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவாங்க. ஏழை விசஸ் பணக்கார கோலங்கள். ஒரு காட்டுல ஓடுற நதியோர பக்கத்துல ரிச் லுக்குல அழகாக கட்டியிருந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரிச்சு காக்கா நின்னுக்கிட்டு வாசலை பார்த்துக்கிட்டு, நாளைக்கு வேற போகி பண்டிகை, என் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வாசல் இருக்கு, எத்தனை புள்ளி கோலம் போடுறது? இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா பறவைகளோட கோலத்தை விட என் கோலம் தான் அழகா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ரொம்பவே யூனிக்காவும் ஹைலைட்டாவும் இருக்கணும் அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற அந்த ரிச் காக்கா பக்கத்துல ஒரு மிடில் கிளாஸ் தோழியான புறா அங்க வந்திருந்தது. பண்டிட்டியாடி, நீ வான்னு கூப்பிட்டக்கு அப்புறமும் நான் வராம இருப்பேனாடி. அது மட்டும் இல்லாம நீ பணக்கார காக்கா, நான் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் புறா. அவ எப்படி இருக்கா? எவ அந்த ஏழை குருவி பத்தியா நீ கேக்குறது? ஆமாடி, அவளை பத்தி தான் கேக்குறேன். அவளோட தலையெழுத்து ஏதாச்சும் மாறுச்சா இல்ல ஒன்னும் அதே தலையெழுத்துல இருக்கா? அது ஒன்றும் மாறல, அவளோட தலையெழுத்து அப்படிதான். ஆமா, நீ வெளியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க உன்னோட வாசலை பார்த்துக்கிட்டே? ஒருவேளை உன்னோட வீட்டு வாசல் கீழே தங்கம் ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு ஏதாச்சும் கனவு கிணவு கண்டியா சொல்லு. தங்கம் எல்லாம் எனக்கு எதுக்குடி? என் வீட்லயே எக்கச்சக்கமா இருக்கு தங்கம். ஆமா ஆமா, நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நாளைக்கு போகி பண்டிகைல என்னுடைய பெரிய வாசல் முன்னாடி எவ்வளோ புள்ளி கோலம் போட்டா எவ்வளோ அழகா தெரியும்னு நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன்டி. கோலங்கள் பத்தியெல்லாம் என்ன கேட்காத தாயே, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கோ. உன் மூஞ்சிக்கெல்லாம் கோலம் போட வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் சொல்ல வந்தது அந்த ஏழைக்குருவியாண்ட போன்னு. நான் போய் என்ன பண்ணணும்? நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவளை பக்கத்துல இருந்து இங்க அழைச்சிட்டு வர, சரியா? அவெல்லாம் வரமாட்டா. பார்க்கறதுக்கு வேணா ஏழையா இருக்கலாம், ஆனா அவளுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே அதிகம். அதுல அவ கெட்டிக்காரி மற்றும் பணக்காரி கூட. அவளை புகழ்ந்து பேசுற வேலைலாம் இங்க வச்சுக்காத. அவனா எனக்கு பிடிக்காது. மரியாதையே நான் சொன்ன மாதிரி செய், அவ்வளோதான். அப்படி அந்த ரிச் காக்கா சொன்ன உடனே அந்த புறா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போய் நேரா ஒரு மரத்தாண்ட எப்ப இடிஞ்சு விழுன்னு தெரியாத ஒரு வீட்டு பக்கத்துல போய் அந்த ஏழைக்குருவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்தது. என்னடி மிடில் கிளாஸ் புறா, எப்ப கூப்பிட்டாலும் என் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், ஆனா திடீர்னு வந்து நிக்கிறேன், இன்னைக்கு என்ன கதை? அந்த ரிச் காக்கா உன்னை அழைச்சிட்டு வர சொல்லுச்சுடி, அதனால தான் வா கிளம்பலாம். அவ என்னை அழைச்சிட்டு வர சொன்னாலோ இல்ல கடட்டிட்டு வர சொன்னாலோ நான் எல்லாம் அவளாண்ட வரமாட்டேன். நீ வந்த வழியாவே திரும்பி போயிடு, புரியுதுல நான் என்ன சொல்ல வரேன்னு? இத பாரு குருவி, ரிச் காக்கா, நீ, நான், கழுகு, கொக்கு, நம்ம எல்லாரும் சிநேகிதிகள். நமக்குள்ள எதுக்குடி வம்பு? சரிடி, இந்த ரிச் காக்கா எதுக்காக என்ன கூப்பிட்டுச்சுன்னு கொஞ்சமாச்சு சொல்லு. நீ கோலம் ரொம்ப அழகா போடுவ, அதனால நாளைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஓஹோ, அது சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அது நம்ம கூட நட்பா இருக்குமா? அதனால அதோட பேச்சை கேட்டு நான் எல்லாம் பண்ணணுமா? நீ அந்த ரிச் காக்காவோட பேச்செல்லாம் கண்டுக்காதடி. ஏன் மூஞ்சிய பாரு, என்னதானே அவ கூட்டிட்டு வர சொன்னா? ஒரு வேளை நான் உன்னை கூட்டிட்டு போகாம இருந்தா அந்த ரிச் காக்கா என்னை என்ன பண்ணுவான்னு பாரு.
அப்படி சொல்லிக்கிட்டு அந்த புறா அழுக ஆரம்பிக்கும். அந்த அழுகையை பார்த்த அந்த குருவிக்கு மனசு வருத்தப்பட்டு அந்த காக்காவை சந்திக்க கிளம்பி போகும். எப்படி இருக்க? எனக்கு நடி மகாராணி போல வாழ்ற. துன்றதுக்கு சோறு ஒழுங்கா இருக்குமோ இல்லையான்னு தெரியாது, ஆனா மகாராணி போல வாழ்றியாமா. இந்த மிடில் கிளாஸ் புறாவை வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டேன்னு முதல்ல அது சொல்லடி. பொங்கல் பண்டிகை வந்துருச்சுல. அட அது நல்லாவே தெரியுமே எனக்கு. வரிசையா என்னென்ன பண்டிகை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஆனா எதுக்காக கூப்பிட்ட முதல்ல அதை சொல்லுடி. நீ கோலம் எல்லாம் போடவே கூடாது. ஓஹோ, உனக்கு கோலம் போட வராதுல்ல, அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். இந்த நக்கலை தான் குறைச்சிக்கோன்னு நான் சொல்ல வரேன். என்ன மாதிரி ஒரு பணக்காரி போடுற ரிச்சு கோலத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஏழைக்காரி போடுற கோலம் எல்லாம் தோத்துரும். அதை தான் நான் சொல்றேன். அப்படி அந்த ரிச் காக்கா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏழை குருவி அங்க இருந்து கிளம்பி போயிடும். மறுநாள்ல இருந்து பொங்கல் ஆரம்பிச்சு விட்டது. அந்த பணக்கார காக்கா தன்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி விதவித கலர்ஸோட கலர் கோலம் போட்டுச்சு. அப்படி ரொம்பவே அழகா அலங்கரித்த போட்டிருந்த கோலத்தை பார்க்க புறா, கொக்கு, கழுகு, கிளி இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அங்க. நண்பர்களே, என்னுடைய ரிச் கோலம் எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே ரிச்சா இருக்கு காக்கா. நல்லா இருக்கு ரிச் காக்கா. இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் வேலைக்குருவி போட்ட கோலத்தை பார்க்கலாம் வாங்க. அந்த விதமா சொன்ன உடனே அந்த ரிச் காக்காக்கு பயங்கர கோவம் வரும். என்னால வர முடியாது. அந்த ஏழைக்குருவி போட்ட கோலத்துக்கு முன்னாடி இந்த ரிச் காக்காவோட கோலம் தோத்து போயிடும்னு இந்த காக்காவுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால வரமாட்டேன்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே அந்த பணக்கார காக்காக்கு ரொம்பவே ஆக்ரோஷம் வந்தது. நான் தோத்து போயிடுவேனா, கிளம்புங்கடி. அந்த விதமா சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து அந்த ஏழை குருவியோட வீட்டுக்கு வரும் அந்த காக்கா. எந்த ஒரு கலரும் யூஸ் பண்ணாம நேச்சுரல் கோலத்தோட ரொம்பவே அழகா போட்டிருந்த அந்த கோலம் ரொம்பவே அழகா தென்படும். அந்த கோலத்தை பார்க்க வந்த அனைத்து பறவைகளும் ரொம்பவே ஆச்சரியத்தோட மற்றும் ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த பணக்கார போட்ட கலர் கோலத்துக்கு முன்னாடி இந்த கோலம் ரொம்பவே பிடிச்சு போய் அப்போ உடனடியாக அங்க இருந்த பறவைகள் கை தட்டுவாங்க. அதை பார்த்து அந்த ஏழை குருவி சந்தோஷப்படும். ஆனா அந்த பொறாம பிடிச்ச பணக்கார காக்கா ரொம்பவே கோவத்தோட இருக்கும். நீங்க எல்லாருமே பைத்தியக்காரங்க. பண்டிகை நாள் அதுமா உன்னுடைய தோழிகளை அந்த விதமா சொல்லாத காக்கா. விதவித கலரோட போட்ட என்னுடைய கோலம் பிடிக்கலையா? ஆனா எந்த ஒரு கலரும் யூஸ் பண்ணாம வெறும் கோலத்துல வச்சு போட்ட இந்த கோலம் பிடிச்சதா உங்களுக்கு? சீச்சி. அந்த விதமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். ஆனா மத்த பறவைகள் எல்லாருமே அங்க அந்த ஏழை குருவியோட வீட்டுல சந்தோஷமா பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற கதை காக்காவின் இரண்டாம் திருமணம். ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள கீர்த்தி கணேஷ் என்ற புருஷன் மனைவி காகங்கள் வாழ்ந்துட்டு வந்தன. ஆனா அவங்களுக்கு பசங்க இல்லாத காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சோகமாகவும் மற்றும் அவங்களுடைய வம்சம் அவங்க கூட அழிஞ்சிடும்னு ரொம்பவே வருத்தத்தோட கவலையா இருந்தாங்க. ஒரு நாள் அதுவுமா கீர்த்தி காக்கா, என்னங்க நீங்க எனக்கு ஒரு வாக்கு தருவீங்களா? அட புதுசா வாக்கெல்லாம் கேக்குறிய என்ன கீர்த்தி? நம்மளுடைய மத்தியில இத்தனை காலமா இருக்கிறது இனி இருக்க போறதும் நம்பிக்கை தானே? ஆமாங்க, ஆனா எனக்கு என்னவோ எனக்கு உங்ககிட்ட இருந்து வாக்கு வாங்கணும் போல தோணுச்சு. நான் வாக்கு கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பியா கீர்த்தி? ஆமாங்க இருப்பேன். நான் சொல்ற வார்த்தை என்னையும் சந்தோஷப்படுத்தும் மற்றும் உங்களையும் சந்தோஷப்படுத்தும். அப்படியா? அப்ப நீ சொன்ன மாதிரியே நான் வாக்கு தரேன் கீர்த்தி. நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன், சரியா? அந்த விதமா சொல்லிட்டு கீர்த்தியோட கையில கணேஷ் வாக்கு தர்ற மாதிரி தன்னுடைய கையை வைப்பான் மற்றும் அதை பார்த்து கீர்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆனா அதே நேரத்துல ஒரு குருவி அந்த காக்கா ஜோடிகள் இருக்கிற வீட்டாண்ட பறந்து போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும் போது அதோட வழியில புறாவை சந்திக்கும். கொஞ்சம் நில்ல குருவி. அப்படி அந்த புறா அந்த குருவியை தடுக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்தின் கிளை மேல உட்காருவாங்க. ஏண்டா குருவி, அந்த சந்திரன் 3 விட ரொம்பவே வேகமா பறந்து போயிட்டு இருக்க, எங்க போற? கீர்த்தி காக்கா கிட்ட போறேன்னா. அப்படி அவளுக்கு என்ன ஆச்சு? அட அவ தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாடி அந்த பைத்தியக்கார கீர்த்தி. அப்படி சொன்ன உடனே அந்த புறா ரொம்பவே ஆச்சரியத்தோட இப்படி கூறுச்சு. அட என்னடி சொல்ற? நம்மளுடைய கீர்த்தி காக்கா தற்கொலை பண்ணிக்க நினைச்சலாம். ஏன்? அவளுக்கு அந்த ஐடியா கொடுத்தது நான் தான். அவ பைத்தியக்காரி இல்லடி, நீ என்ன பைத்தியக்காரி ஆக்குற? அவளை தற்கொலை பண்ணிக்க சொல்ற அளவுக்கு ஏன் ஐடியா கொடுத்த? அட என்ன தாண்டி காரணம், என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஐயோ புறா, அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. முதல்ல நம்ம அந்த காகத்தோட வீட்டுக்கு போலாம் கூட வா. அப்படி சொல்லிட்டு அந்த குருவி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும். அதை பின்தொடர்ந்து புறாவும் பறந்து போயிட்டு இருக்கும். அதே நேரத்துல கீர்த்தி காக்கா பூஜை என்ற காகத்தோட வீட்டுக்கு போகும். அங்க பூஜை காக்கா எதுவும் பேசாம அமைதியா இருக்கும். பூஜை,
நான் ஏன் உன்கிட்ட வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நான் உங்களுடைய புருஷனை விரும்புகிறேன் மற்றும் காதலிக்கிறேன். அதனால அப்படி கல்யாணம் ஆனவங்களை காதலிக்கிறது ரொம்பவே தப்புன்னு என்னை திட்ட வந்திருக்கீங்கன்னு புரியுதுக்கா. சொல்ல வந்த விஷயம் உண்மைதான் தங்கச்சி. ஆனா காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. கண்டிப்பாக நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வந்தேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூஜா, அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். என்னால நம்ப முடியல அக்கா. அட நம்பிதான் ஆகணும் தங்கச்சி. உனக்கும் எனக்கும் நம்பிக்கை ஏற்படணும் தான் நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளேயே வாக்கு கொடுத்துக்கிட்டோம். அட எனக்கு ரொம்பவே குழம்புதுக்கா. அட இதுல என்ன குழம்புறதுக்கு இருக்கு? நீ கண்டிப்பாக அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எனக்கு வாக்கு கொடு. அதே நேரத்துல நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில சத்தியமா நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு நான் வாக்கு தரேன்ப்பா உங்களுக்கு. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய கைகளை முன் வைக்கும். அதை பார்த்து பூஜா காக்கா ரொம்பவே யோசிக்கும். நான் இப்போதைக்கு வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன். அதனால நீ அவரை அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வா. அவர் என்ன சொல்லுவாரோ என்னவோ அக்கா. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத தங்கச்சி. நீ எனக்கு வாக்கு கொடுத்துட்ட. அதனால நீ அவர்கிட்ட போய் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வா. நான் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கீர்த்திக்காக கிளம்பிடும். அதே சமயத்துல பூஜாவும் அங்கிருந்து பறந்து போகும். இதே சமயத்துல புறாவும் குருவியும் பல்லில கிளி தென்பட்ட உடனே அதையும் அழைச்சிக்கிட்டு கீர்த்தி காக்காவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தனியா கணேஷ் காக்கா மட்டும் இருக்கும். அவங்க 3 பேரும் ஒரே நேரத்துல பார்த்த உடனே அந்த காக்கா, அட என்னாச்சு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? கீர்த்தி காக்கா எங்கன்னு? அவளா உணவை கொண்டு வர போயிருக்கா. என்ன அப்ப? கீர்த்தி காக்கா இப்ப மத்தியில உங்ககிட்ட வாக்கு ஏதாச்சும் வாங்கினாலா அண்ணே? ஆமா, என்கிட்ட வாக்கு வாங்கினா. ஆனா ஏன் இப்ப அது கேக்குற? என்னென்ன வாக்கு வாங்கினான்னு? வாக்கு மட்டும்தான் தரணும்னு சொல்லிச்சு. அதனால வாக்கு கொடுத்தேன். ஆனா எந்த விஷயத்துக்குன்னு நானும் கேட்கல, அவளும் சொல்லல. ஆமா, என்னாச்சு? நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க என்ன? அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கிற குருவி புறா கிளி தங்களுடைய மனசை அமைதியப்படுத்திக்கிட்டு, அட ஒன்றும் இல்லை அண்ணே, உங்களை கொஞ்ச நேரம் டென்ஷன் படுத்தலாமே நாங்கள் அப்படி கேட்டோம். அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. ஆனா கணேஷ் காக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பூஜா காக்கா வர்றதை பார்த்து ரொம்பவே படத்தப்படுவான். பூஜா, எதுக்காக இங்க வந்த நீ? தனியா இருந்தா அந்த கழுகு எப்போ என் மேல தாக்குதல் நடத்துமோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. அதனால தான் இங்க வந்தேனா. இனி நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கணேஷ். இப்ப கிடையாது, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ. நான் அங்க வந்து பேசிக்கிறேன். இல்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அந்த கழுகு என்னை சாப்பிட்ரும். அந்த விதமா பூஜா காக்கா கணேஷாண்ட பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு கீர்த்தி காக்கா பறந்து வரும். மற்றும் அவங்களுடைய வீட்டு கூரை மேல உட்காந்து அவங்க பேசுறது எல்லாமே கேட்கும். கடைசியில அந்த பூஜா காக்கா கணேஷ் காக்காவை அழிச்சுக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கும். எனக்கு இதான் வேணும். அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற ஃபேனுக்கு கயிறை கட்டி தற்கொலை பண்ணிப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கல்யாணம் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா ஃபேனுக்கு கயிறு கட்டி தற்கொலை பண்ணிக்கிட்ட கீர்த்தி காக்காவை பார்த்த உடனே பூஜா காக்கா பயங்கரமா சத்தமிட்டு அழுவா. அந்த இடத்துக்கு கிளி புறா குருவி வந்திருப்பாங்க மற்றும் ஜன்னலாண்ட நின்று அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அழுதுட்டு இருக்கிற கணேஷ் காக்காக்கு கீர்த்தி காக்காவோட கையில இருக்கிற காகிதம் தென்படும். உடனடியாக அந்த காகிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அன்புள்ள புருஷன் அவர்களுக்கு, நமக்கு பசங்க பிறக்க மாட்டாங்கன்னு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட இல்ல. நம்மளுடைய வம்சம் நம்மளுடைய அழிஞ்சு போக கூடாது. அதனால்தான் நீங்க பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. முதல் மனைவி உசுரோட இருந்தா 2ஆம் கல்யாணம் செல்லாதுன்னு நான் குருவிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் பிரிஞ்சு போகிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. அப்படி அந்த லெட்டர்ல இருந்த எல்லாத்தையும் படிச்சு அங்க கணேஷ் அழுதுட்டு இருப்பான். இனி அங்க அழுதுட்டு இருந்த எல்லா பறவைகளும் ஒண்ணு சேர்ந்து இறந்து போன கீர்த்தி காக்காவோட இறுதி சடங்கை முடிச்சிருவாங்க. கணேஷ் காக்கா மற்றும் பூஜா காக்கா கீர்த்தியை நினைச்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா வாழ தொடங்குவாங்க. இது இன்னைக்கான கதை. திரும்பி இன்னொரு கதையில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.